நீங்க 10 நாள் செஷனுங்க பாடியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். 20 டேஸ்ல வேற மாதிரி நீங்க நினைச்ச உடம்ப வந்து அதுல கொண்டு வர முடியும் அந்த மெஷின்ஸ்ல. ஸோ இந்த பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பிங்கிறது பேசிக்கா இந்த மசாஜ் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் மென்டல் ஹெல்த் தாங்க ஃபிட்னஸ்க்கு முக்கியம் ஆக்சுவலா சொல்லுவேன் நான். இப்போ அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கு வந்து ஸ்லீப் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்? சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங்க. உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் இல்லை, காலை மடிச்சு வச்சு நான் ஒரே பொசிஷன்ல. பிலாட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க 12 செஷன் போகணும்னா 36,000லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. 36,000. ஓகே. தீபிகா படுகோன், கரீனா கபூர், ஜான்வி கபூர் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா பிலாட்டிஸ். ஏன்னா பிலாட்டிஸ் வந்து இன்ஸ்டன்டா உடம்ப வந்து மாத்துது. அன்ஹெல்தியா இருக்கிறது பிஸி லைஃப் ஸ்டைல்னா நீங்க இந்த அன்ஹெல்தியா இருந்தீங்கன்னா லைஃபே இல்லாம போயிடும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் கோச் டாக்டர் ஜெயா மகேஷ் தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் மேம், சூப்பரா. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பின்னு சொல்றாங்களா மேம், அப்படின்னா என்னது மேம்? ஸோ இந்த பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பிங்கிறது பேசிக்கா இந்த மசாஜ் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ஜெயா மகேஷ் ஸ்ட்ரெச் தெரப்பின்னு தான் ஆரம்பித்தேன். இட்ஸ் பின் 29 இயர்ஸ். இப்போ 29th இயர் என்னோட ப்ரொஃபஷனில் நான் கால் எடுத்து வைக்கிறேன். October 29th வந்ததுன்னா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஸ்ட்ரெச் தெரப்பி அப்படின்னு அவங்கவுங்க பேர் வைக்க ஆரம்பித்தோடனே ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு பாடி ஸ்கல்ப்டிங், ஜெயா மகேஷ் பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பி. இது வந்து இட்ஸ் அ மசில் மேனிப்புலேஷன். மசில் மேனிப்புலேஷன்னா உங்கள் பாடியில் இருக்கிற மசில், இப்போ நீங்கள் உட்காந்துட்டே யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் அவுட் யுவர் மசில் குரூப்புங்க. இன்ஃப்ளூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நம்ம மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மசில் மேனிப்புலேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து என் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் எர்கனாமிக்ஸ், பாஸ்டர் கரெக்ஷன், ப்ரீதிங். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக விமென்க்கு பண்ணுறேன். பட் மேல் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ விமென் ப்ரீத் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் மென். ஆம்பளை மூச்சு விடுறது வந்து விமென் வந்து டிஃப்ரெண்ட்டாக, விமெனை வந்து தொராசிக் ஆப்டமன் ஒரு பெக்டோரா ஆப்டமன் ப்ரீதர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட பாடி பேலன்ஸ், இந்த நாளையுமே கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் 12 days ப்ரோக்ராம் கொடுக்குறப்போ, ப்ரோக்ராம்க்கு முன்னாடி உடம்புல போகாத ட்ரெஸ், ஐ மீன் ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸு 3ஆவது நாள் தே ஃபிட் இன் டு இட் அண்ட் 1 size டவுன் கண்டிப்பாக ஆயிடுது. இதில் வந்து நான் அவங்களுக்கு டயட் பண்ணுங்க, பாப்பின் பில்ஸ் பண்ணுற இதெல்லாம் கிடையாது. சென்சிபிள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதை சொல்லுவேன். என்னோட ஓல்டஸ்ட் கிளையண்ட் வந்து 76 years ஓல்டு, அஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ரம் 8 yearsலேருந்து 76 years வரைக்கும் ஐ ஹாவ் கிளையண்ட்ஸுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி ஃபிட்னஸுக்கு வந்து மென்டல் ஹெல்த் எவ்வளோ மேம் முக்கியம்? மென்டல் ஹெல்த் தாங்க ஃபிட்னஸ்க்கு முக்கியம். ஓகே, ஆக்சுவலாக சொல்லுவேன் நான். மென்டல் ஹெல்த் தாங்க ஃபிட்னஸ்க்கு முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்ககிட்ட ஃபோன் இருந்தாலும் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். எதனால் சொன்னாங்க எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொன்னது எதனால் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து உங்கள் வீடு. உங்கள் உடம்புல நீங்கள் என்ன, வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ் அது உள்ளே போகுது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் இருக்கும், ஆனால் வந்து என்னால் எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. இதே ஒரு பெரிய லெவலில் பெருசாக யூ மைட் ஹவ் காட் ஹர்ட். வீட்டில் வந்து ஒரு பெரிய விசேஷம் நடக்குதுன்னா எங்கேருந்து அந்த ஸ்ட்ரென்த் வருது இல்லையா? எல்லாமே மைண்டு தான். அண்ட் மைண்ட் வந்து நான் என் கிளாஸில் கேட்பேன், நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு மில்கில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் பாய்சனை போட்டு கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க இல்லையா? இல்லை, அது பொட்டன் பாய்சன்னு தெரியும். அப்படிங்கிறப்போ நம்ம our body is made up of majorly வாட்டர், பிளட்டு வந்து லிக்விட்ஸ் தான், கரெக்டுங்களா? அதில் வந்து நம்ம ஆல்கலைனாக இருக்கணும். அப்போ தான் வந்து கேன்சர் வராது, ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. அதில் நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஜெலசி, ஹேட்ரடு, கிரட்ஜு, இந்த பொறாமைகள், மற்றவங்க கோபம், ஐயோ ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இது எல்லாமே வந்து அந்த பாய்சன் மாதிரி. அது நம்ம அதில் போட என்ன ஆகுது அப்படின்னா ஆல்கலைனெல்லாம் வந்து மாறிடுது. பாடியே வந்து டாக்ஸிக்காக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தேவையில்லாத விஷயங்கள் வரும். ஒரு நல்ல பாலில் பாய்சனை போட்டோம்னா அது டாக்ஸிக் தானே. அந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி எண்ணங்களே வந்து நம்மளை டாக்ஸிக் படுத்திடுது. புரிஞ்சுதுங்களா? பாய்சனை நம்மளே ஏற்றிக்கிறோம். அப்போ என்னதான் பண்ணுறதுன்னா, அப்போது மெல்லமாக நம்ம வாழ்க்கை நம்ம கையில். மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றா கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட எண்ணங்களை, என் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சி போக ஆரம்பித்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும்.
அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாங்க அப்படின்னா அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தானே வாழ்ந்தாகணும். உங்களுக்காக நான் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, உங்களுக்காக நான் சாப்பிட முடியும்னா எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமே. ஸோ உங்களோட வாழ்க்கை அழகாக இருக்கணும்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் ஹெல்த் சரியாயிருங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி ஃபிட்னஸுக்கு வந்து ஸ்லீப் எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ட்? மனுஷன் தூங்காட்டி எதுக்கு தூக்கம் அப்படின்னு அந்த 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நீங்கள் தூங்குறப்ப தான் பாடி ரெஸ்ட் ஆகுதுங்க முரளி. பாடி ரெஸ்ட்னா உங்களோட எல்லா ஆர்கன்ஸும் 100% ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த தூக்கமே இல்லை அப்படின்னா ஒரு வாஷிங் மெஷினை நீங்கள் 24 மணி நேரம் ஏன் வாஷிங் மெஷின் போகிறோம்? ஒரு மெஷினை 24 மணி நேரம் 365 நாள் 24/7 ஓடிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நின்றுரும்ல. நம்ம பாடியும் மெஷின் மாதிரி தானே. தூக்கமே இல்லாமல் கரெக்டாக அதுக்கு கொடுக்குற ரெஸ்ட்டு கொடுக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? நின்றுரும். ஸோ உடம்புக்கு கொடுக்குற ரெஸ்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அந்த கண்ணை மூடினீங்கன்னா தான் நம்ம சிஸ்டம் உள்ளுக்குள்ளே இன்டர்னல் கிளென்சிங் முதல் கொண்டு தூங்குற டைம் தான் நடக்குது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்க மாட்டேங்கிறோம். டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறக்கும் ஃபேஸ்புக் பார்க்குறக்கும் இதெல்லாம் பார்க்குறக்கு தான் டைம் இருக்குது. அப்போ எப்படி நம்ம டைம் இல்லைன்னு சொல்கிறோம்? எதை வச்சு சொல்கிறோம்? தூங்குங்க. தூக்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தூக்கம் இருந்ததுன்னா பாதி ஹெல்த் சார்ட்டட். எப்படி மென்டல் ஹெல்த் சொன்னனோ அந்த மென்டல் ஹெல்த்துக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் நம்ம போகிறோன்னு வைங்களேன், அந்த டாக்டர் ஸ்லீப்பிங் தூங்க வைக்கிறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளை தூங்க சொல்லுவாங்க. அதுக்கான டேப்லெட்ஸை கொடுப்பாங்க. அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வரும். எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங்லே ஓடிட்டு இருந்தால் வெடிச்சிடும் ஒரு நாள். ஓகே. ஓகே மேம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டம் ஒர்க் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க உட்காந்த இடத்துலேயே பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போது உட்காந்துட்டே இருக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? ஸ்மோக் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்மோக் என்ன அஃபெக்ட் பண்ணுது? லங்கை பாதிக்கும். அது மாதிரி வேற எல்லாமே உயிரே வரும். பாதிக்கும். ஆமா. உயிரையே பாதிக்கும். சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங்க. சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங். உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் இல்லை, காலை மடித்து வச்சு நான் ஒரே பொசிஷனில் இதில் வந்து முதுகு பிரச்சனை, சர்வைக்கல் லைக் நெக்கு ப்ராப்ளமு, தைராய்டு இஷ்யூஸ் என்னதான் வராது, அத்தனை பிரச்சனையுமே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பப்போ எந்திரிச்சு நடந்து போங்க. அண்ட் டேபிளுக்கு கீழே காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காலை வந்து அவங்க பண்ணலாம். தே கேன் டூ பேட்லிங் வித் தர் லெக்ஸு. லெக் பேடல்னு சொல்லுவோம். அப்பப்போ காலை தூக்கி தூக்கி பண்ணுங்க. ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் பண்ணுங்க. பாதத்தை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணுறது, கை ரொட்டேஷன் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே எப்படி நம்ம வந்து ஃபீட்டும் ஹேண்ட்ஸும் வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட், எல்லா நர்வ் எண்டிங்கும் இங்கேயும் அங்கேயும் தான் முடியுது. ஸோ கையை எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு எல்லா ஜாயின்ஸும் இது பண்ணுறது, ரிஸ்ட்டை வந்து மசாஜ் பண்ணுறது, ரிஸ்ட் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறது, உட்காந்துட்டே ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நெக் ரொட்டேஷன், ஸ்லோ நெக் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறது. நெக் ரொட்டேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சும்மா அப்படி பண்ணி எங்காவது இழுத்துக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு பி உங்கள் உடம்புங்கிறப்ப அதை அழகாக ட்ரீட் பண்ணும் இல்லையா? பக்கத்தில் கடன் வாங்கின மாதிரி அதை என்ன வேணால் அப்யூஸ் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஹெல்தியாக இருக்கிறத வந்து பிஸி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்ஹெல்தியாக நீங்களே ஆன்சரையும் சொல்லிட்டீங்க. அன்ஹெல்தியாக இருக்கிறது பிஸி லைஃப் ஸ்டைல்னா, நீங்கள் இந்த அன்ஹெல்தியாக இருந்தீங்கன்னா லைஃபே இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? அன்ஹெல்தியாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றிட்டு இருப்பீங்க. போய் டாக்டர்கிட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்களா, லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்களா? இல்லை ஹெல்தியாக இருந்து வாழ்க்கை முழுக்க அனுபவிக்க போகிறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை? ஸோ இதுதான் என்னோட இது. அன்ஹெல்தியாக இருக்கிறது பிஸி லைஃப் ஸ்டைல்னால் அந்த லைஃபே இல்லாமல் போயிடும். அப்புறம் பிஸியாகுது, ஸ்டைல் ஆகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த பிலாட்டிஸ்ன்னு சொன்னீங்களா மேம், அப்படின்னா என்னது மேம்? ஸோ என்னோட பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பிங்க பிலாட்டிஸ் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இட்ஸ் மெஷின்ஸ், ரீஃபார்ம் இருக்கும். கேடிலாக் சேர்னு ஒன்று இருக்கும், ஸ்டெபிலிட்டி சேர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, லேடல் பேரல்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ரோமனு அந்த மாதிரி இருக்குல்ல, க்ரீக்கில் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மெஷின்ஸு. நார்மலாக நீங்கள் ஜிம் போனீங்கன்னா உங்களோட ஜிம் மெஷின்ஸ், நார்மல் ஜிம் மெஷின்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து நானும் என் டாக்டரும் யூகேல வந்து when we were getting trained 101-year-old was working out with us. இப்போ எங்களோட ஸ்டுடியோவில் கோயம்புத்தூரில் 89-year-oldங்க. ஸோ இது வந்து எந்த ஏஜ் குரூப் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? எங்களோட மெஷின்ஸ் வந்து
ஜென்ரலாக ரீஃபார்ம்ங்கிறது கீழே வரைக்கும், கீழே உட்கார முடியாதுன்னு நாங்கள் இப்போ இந்த சேர் லெவலுக்கே செஞ்சுருக்கிறோம். இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் வெயிட் ட்ரைனிங் போகிறீங்க இல்லையா, ஜிம் கோயர்ஸ்க்கு கூட இட்ஸ் அ கேம் சேஞ்சர். அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க இதில் வந்து இன்னியுமே மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட் ஆகி அழகாக பாடி வந்து அழகாக ஷேப் ஆகுது. அப்புறம் ஓல்டர் பீப்புளுக்கு ஜாயின்ஸ் ரொம்ப பேர்த்துக்கு வந்து இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலி, கை வலி, இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஒரு 90 மோர் லைக் அ ரீஹேப் அப்படின்னா என்னங்க, ரீஹேப் இஸ் டு மேக் யூ ஆல் ரைட் இல்லையா. இட் சப்போர்ட்ஸ் யுவர் சிஸ்டம். இந்த பிலாட்டிஸ் மெஷின்ஸு வந்து இட் சப்போர்ட்ஸ் நம்ம வெல்பீயிங்க்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. விமென் அண்ட் மென், சில்ட்ரன் எல்லாருக்குமே பாஸ்டர் கரெக்ஷன். பாஸ்டருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பாஸ்டரை பற்றி நான் ஒரு பெரிய எர்கனாமிக்ஸ் டாபிக் பற்றி பெருசாக ரொம்ப பேசலாம். பட் பாஸ்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அழகாக சரி பண்ணி கொடுத்துருது. என்டியூரன்ஸு, ஸ்ட்ரென்தனிங், மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டினா இப்போ சில பேர் நின்றுட்டு அவங்களால ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் பாடி பேலன்ஸ் கிடைக்காது. அது எல்லாமே ரீஹேப், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிலாட்டிஸ் மெஷின். நீங்கள் 10 நாள் செஷனுங்க, பாடியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். 20 டேஸில் வேறு மாதிரி நீங்கள் நினச்ச உடம்பை வந்து அதில் கொண்டு வர முடியும் அந்த மெஷின்ஸில். இப்போ என்ன டவுட்னா, இப்போ நார்மலாக வந்து ஷோல்டர் மிஷினா ஷோல்டர் இப்படி தூக்குற மாதிரி பண்ணுவாங்க, தம்பெல்லாம் இப்படி பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் பிலாட்டிஸ் மிஷின் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க சொல்லி அதில் நீங்கள் ஜிம்மில் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்துடும். ஆனால் ஈஸியாக பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா படுத்துட்டே பண்ணுவோம், படுத்துட்டே புஷ் பண்ணுவோம். ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி இருக்குமா? இல்லை ஸ்ட்ரெச்சஸ், பிலாட்டிஸ்ங்கிறது வந்து ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி. பட் யூ வில் ஆல்சோ பி ஆடிங் வெயிட்ஸ் டு இட். அதில் வெயிட்ஸ் கூடவும் பண்ணுவோம் நம்ம. அண்ட் அதாவது உட்காந்த இடத்துல பண்ணுற மாதிரி. ஆமாம், உட்காந்துட்டு இப்போ படுத்துட்டு அப்போ தெரியாது, முடிச்சு வெளியே வர்றப்ப தான் எந்தெந்த மசில், அடடா நம்ம உடம்புல இவ்வளோ மசில்ஸ் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பிலாட்டிஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, எங்களோட பிலாட்டிஸ் ஸ்டுடியோவுக்கு இந்த வெயிட் இதுக்கு காம்படிஷன் போடுறாங்க இல்லையா, பாடி பில்டிங் காம்படிஷன். அங்கே அவங்க ஜிம்மில் பண்ணிட்டு இங்கே வந்தாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு மசில் குரூப்புமே அப்படி பாப் அவுட் ஆகும். ஸோ அவங்களே சொல்லுவாங்க, எங்களால் வந்து அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியறதில்ல. ஸோ பாடி ரிஜிடிட்டி எல்லாம் போயிடும், ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆயிடுவாங்க. ரிஜிடிட்டி ஒரு பிரிக்கு மாதிரியே இப்படி சுற்றிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள். யூ நீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையா. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் இதில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுதுங்க. பிலாட்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கேம் சேஞ்சர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம். இப்போ நீங்கள் பிலாட்டிஸே சொன்னீங்களா, இப்போ நார்மலாக ஜிம் போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், 500 1000 செலவு பண்ணுவாங்க மாதம். இந்த பிலாட்டிஸுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்? 500 1000 அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? 20,000 பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஜிம்முக்கு போகிறாங்க. மாதம் கட்ட மாட்டாங்க, 2000 3000 அந்த மாதிரி அப்படி இருக்காங்க. சரி, இது வந்து உங்களுக்கு போனவுடனே ஜிம்மை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும், போனவுடனே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பிடின்னு பர்சனல் ட்ரைனிங் போடுவீங்க. பர்சனல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா தெரியணும்ல. இல்லாட்டி உங்கள் மசில் குரூப் வேறு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு பாடி கான்டர்ஸே மாறி போயிடுது. ஒழுங்காக விஷயம் தெரியாமல் செஞ்சீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும்ல. இதையெல்லாம் மீறி நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் ரீஹேப் எல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. பிலாட்டிஸ் வந்து ரீஹேப், இட்ஸ் மோர் லைக் அ தெரப்பி. ஸோ அப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன். அப்போது த அமௌண்ட் நீங்கள் வந்து இப்போ பிலாட்டிஸில் போடுறது when compared to all of this is like something டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அந்த மாதிரி தான். இல்லை, லைக் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா? பிலாட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸில் எல்லாம் நீங்கள் 12 செஷன் போகணுன்னா 36,000லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. 36,000 ஓகே பண்ணுவாங்க. 36 ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் செஷன்? அது 1 hour. அந்த 1 hourக்குள்ளேயே நம்ம அதுதான் நான் சொல்கிறேனே 10 நாள்லேயே உடம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது எப்படின்னா இப்போ என் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்க, பாடி ஸ்கல்ப்டிங் தெரப்பி ஹேஸ் ஆல்சோ மேட் பிலாட்டிஸ் அதையும் அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். பிலாட்டிஸுங்கிறது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ன்னு நினைக்கிறேன் நான். ஒரு டாக்டர், இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். அவர் வந்து அவங்க வூண்டட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லி அவங்க ரெக்யூப்ரேஷன், அவங்க அதிலிருந்து உடனே மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமே they were able to come out of their injuries. அதை தான் வந்து அது பிலாட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இப்போ மெஷினில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரப்பிஸ்ட் இல்லாமல் இதுக்காக ட்ரெயின் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்தியாவில் அவ்வளவு ஃபேமஸ் ஆகலை. ஆனாலும் பாம்பே இந்த மாதிரி நீங்கள் கரீனா கபூர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிலாட்டிஸில் தான் இருப்பாங்க. தீபிகா படுகோன், கரீனா கபூர், ஜான்வி கபூர்
எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா பிலாட்டிஸ். ஏன்னா பிலாட்டிஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா உடம்ப வந்து மாத்துது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு நேயர்களோட கனெக்ட் ஆகறதுக்கும். ஐ ஹோப் இந்த இன்டர்வியூ வாஸ் லைக் நம்மளோட இந்த இன்டர்வியூ வந்து வாஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? Yes, ma'am. தேங்க் யூ ஸோ மச்ங்க முரளி.